இவ்வளோ டீம் ஒர்க் பண்ணியுமே இதை கணிக்கலையா? இதுக்கு வெல் பிளானிங் இல்லாம தான் இவங்க பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி வந்திருக்காங்களா ஆட்சிக்கு? எந்த முதலமைச்சருக்கான எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு முதல்வர் தான் இன்னைக்கு இருக்க திரு ஜோசப் விஜய் அவர்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டோட முக்கிய பிரச்சனையா ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிறது இந்த காவிரி விவகாரம் தான். ஒன்றியத்தை எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தெம்பும் திராணியும் உள்ள ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து பட்ஜெட்டை பார்த்துருப்பீங்க, எல்லாமே கட் காப்பி பேஸ்ட் தான். எதுவுமே வந்து ஃபுல்ஃபில்டா இவங்க கொண்டு வந்தது அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு. இப்பயாவது மக்கள் அதை உணர்றாங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு யங்ஸ்டரா? அவங்க வாயில சொல்லிட்டோமேன்றதுனால ஒரே ஒரு திட்டத்தையாவது பண்ணணுன்றதுனால அந்த ஒரு சவரன் நகை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. நம்மளுடைய பயணம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்க தான் செய்வோம். அதுதான் எதிர்க்கட்சியினுடைய வேலையும் கூட. அனைவருக்கும் வணக்கம். இது நாங்களும் அரசியல் பேசுவோம்ல நிகழ்ச்சி. இன்றைய காலகட்டத்தில் அரசியல் நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் பேசு பொருளா விவாத பொருளா ஆயிட்டே இருக்கு. இதில் இன்றைய யங்ஸ்டர்ஸுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க இளம் அரசியல் பேச்சாளர், சட்டக்கல்லூரி மாணவி லிடியா ஷாரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். முதல்ல இப்போ நம்ம தமிழ்நாட்டோட முக்கிய பிரச்சனையா ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிறது இந்த காவிரி விவகாரம் தான். இதை பத்தி சட்டமன்றத்தில் எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய ஆளுமை பவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இதை டைவர்ட் பண்றதுக்காகவே அவரை அரெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய டிராமா இவங்க நடத்தினாங்க. இதை பத்தி சட்டப்படி இந்த கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல வந்து இந்த அவர்கிட்டயே வந்து கேட்கும்போது நீலாங்கரையில காலையில நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஸோ ப்ரெஸ் கேட்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னும் போது அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் இதை காமெடியாக பார்க்குறேன் அப்படின்னாரு. ஸோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேன் மூவ் ஆகிட்டு இருக்கு, அந்த அரெஸ்ட் வேன். அதுக்கப்புறம் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ் அப்படின்றாரு. ஏன் அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல கைதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நிகழக்கூடிய ஒரு இடம் கிடையாது. அந்த இடத்துல அந்த தேவையே இல்லாதது. சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வாயாலே, அதாவது இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து என்ன அப்படின்னா, சட்டப்படி நம்ம ஒரு விஷயத்தை கையாளும் பொழுது அதில் அவர் பேசினாங்களா, அதுக்கான ஆதாரங்கள் இருக்கா, அது என்ன மாதிரியான ஒரு விளைவை கொடுக்குது, இது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பார்த்து தான் வந்து நம்ம அந்த ஆக்ஷனையும் எடுக்க முடியும் லீகலா. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ப்ரொசீஜர்ஸோ ஃபர்தரா மூவ் பண்ணி எல்லாமே நம்ம லா படி பண்ண முடியும். ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான கைது நடவடிக்கை எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, உண்மையாவே சட்டப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அது காமெடியாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அவர் வாயால் எந்த ஒரு வார்த்தையும் பேச கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், அவருடைய வாயிலிருந்து எந்த ஒரு நடிகையின் பெயரோ இல்லை எந்த ஒரு தலைவரின் பெயரோ எதையுமே அவர் உச்சரிக்கலை. அவர் காவிரி நீரை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் டெல்டா மாவட்டத்துக்கும் தேவையான ஒரு விஷயம். அது இருந்தால் தான் நம்ம நாடு வளம் பெறும், நம்ம சாப்பிட முடியும், எல்லா அடிப்படை தேவையுமே அது மூலயமா தான் நமக்கு கிடைக்கும். எஸ்பெஷலி ஆளுகின்ற அரசு இதுக்கு எந்த குரல் எழுப்பாத நேரத்தில் எதிர்கட்சி நாம அதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணி அதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, ஏன் அப்படின்னா களத்துல எப்பவும் திமுக தான் மக்களுக்காக நிற்கும் அப்படின்றத ஒவ்வொரு முறையும் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கான இந்த ஆர்ப்பாட்டமும் அதுக்கு தான் பண்ணாங்க. இதை பத்தி ஆளுங்கட்சி பேசாத பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு அப்படின்னும் போது இதை வந்து டைவர்ட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இது அந்த கைது நடவடிக்கை. கைது நடவடிக்கையும் காமெடியா தான் முடிஞ்சது. அவர் சொன்ன மாதிரி எப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். தஞ்சாவூர் போயிட்டு ரீச் ஆகிறதுக்குள்ளவே வந்து ஆஃப்டர்நூனே நாங்கள் எல்லாம் ஹைகோர்ட்ல இருந்தோம். ஸோ ஜட்மெண்ட் கொடுத்தாச்சு மார்னிங்கே. என்ன அப்படின்னா ஓரலா வரல அப்படின்றதுனால வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அவர் போகிற பாதி தூரத்துலேயே வந்து ஹைகோர்ட் சொல்லிருச்சு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி, ஓகே, ஆர்டர் கொடுத்தாச்சு, ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, என்கொயரி மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட். ஸோ இதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக தான் சட்டம் கொடுத்துருக்கு. அவருடைய பாணியில் சொல்ல போனோம் அப்படின்னா கோர்ட்டு வந்து தலையில் கொட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் வந்து எதிர்க்கட்சி தலைவரை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை எப்படியாவது கைது பண்ணணுமே அப்படின்ற ஒரு இது. ஆனால் அது அவங்களால முடியாதுன்றது நமக்கும் தெரியும். அவர் அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் குறிப்பிடலை. இவங்களுக்கு காமனாகவே ஒரு இது இருக்குது மேம். என்ன அப்படின்னா, பிஜேபினாலே பயம், அது எதிர்க்கணும்னாலே பயம். இவங்களுக்கு என்னன்னா கொள்கை பேருக்கு தான் வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர்த்து பிஜேபி எதிர்க்கணும்னாலும் அதுக்கு தெம்பும் திராணியும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாள்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட பிஜேபிக்கு எதிர்த்து வைக்கல. அதுவும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைச்சு போவோம், நீங்க சொல்ற மாதிரி கேட்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு அவங்க சொன்ன வார்த்தை மட்டும் இல்லாமல் அவங்க நடவடிக்கைகளும் அப்படிதான் இருக்கு. ஒன்றியத்தை எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தெம்பும் திராணியும் உள்ள ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். சினிமாஸ்லாம் வந்து தெலுங்கு மூவிஸ் அப்படியே வந்து ரீமேக் பண்ணி தமிழ் மூவிஸ்ல எடுக்கிற மாதிரி இவங்க வந்து திமுக அரசின் திட்டங்களை வந்து கட் காப்பி பண்ணி வெற்றி அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி
இந்த ஆட்சியை நடத்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த அரசு செயல்பட்டுட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? முதல் முறை நம்ம வந்து இவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க, நிறைய அறிக்கையெல்லாம் விட்டுட்டாங்க. பண்ண முடியாததெல்லாம் நான் வந்து 1 சவரன் தரேன், அப்புறம் வந்து தாய்மாமன் சீரு, கார் தரேன், பைக் தரேன், சம்திங் எக்ஸட்ராலாம் பேசிட்டாங்க. 6 சிலிண்டர் தரேன், மகளிருக்கு வந்து 2500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசியிருந்தாங்க. ஒரு கவர்மெண்டால வந்து எது பண்ண முடியுன்றது அவங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸ் கவர்மெண்ட் அதை பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருந்தது. இந்தியாவிலேயே வந்து செகண்ட் எல்லா டெவலப்மெண்ட் ஸ்டேட்ஸ்லையுமே மற்றத்தோடு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் தான் இருந்திருக்கு. இதுக்கு யார் டபுள் டிஜிட் ஜிடிபி க்ரோத் கொண்டு வந்தது? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி தான், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி தான், கட் காப்பி பேஸ்ட் தான் நடந்துட்டு இருக்கு. இதை எதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஆட்சியில் வந்து என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னா, மகளிர் விடியல் பயணம், விடியலை தூக்கிட்டாங்க, மகளிர் பயணம் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுவுமே முதல்வரின் காலை உணவு, முதல்வர் அப்படின்னாலே ஒரு பயமா என்னன்னு தெரியல, இருக்க எல்லா முதல்வரையும் தூக்கிட்டாங்க. முதல்வன் படைப்பகம் அதையும் தூக்கிட்டாங்க. வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முதல்வர், உலகத்திலே நமக்கு தெரியும், காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஒரே முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பது எல்லாருக்குமே தெரியும் உலகத்திலேயே. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு திட்டத்துக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பேரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இந்த முதலமைச்சரை பார்த்து கேட்குற கேள்வி ஒன்று தான், நீங்கள் எத்தனை பேர் மாற்றலும் என்ன பண்ணாலும் அது நீங்கள் கொண்டு வந்ததாவோ இல்லை வந்து ஐயா காமராஜர் அவர்கள் கொண்டு வந்ததாவோ ஆகிட முடியாது இல்லையா? இதை மாதிரி ஒவ்வொரு பெயர்களுமே வந்து உலகம் உங்கள் கையில் வந்து வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து, பட்ஜெட்டை பார்த்துருப்பீங்க, எல்லாமே கட் காப்பி பேஸ்ட் தான். எதுவுமே வந்து ஃபுல்ஃபில்டாக இவங்க கொண்டு வந்தது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த பட்ஜெட்ல வந்து வறட்சி பத்தி பேசாம முதலமைச்சரோட புகழ் பாடி அவரோட உச்சி குளிர வச்சது தான் இந்த வேளாண் பட்ஜெட் 2026ன்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? தலைவர் சொன்னது எதை அப்படின்னா, முக்கியமாக அதுதான் உண்மையும் கூட. இப்போ என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, காவேரி பற்றி பேசணும், நமக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது, இதெல்லாமே அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு அவரை எப்படி புகழணும். நீங்கள் வந்து சட்டமன்றம் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைவ் எல்லாருமே. அதில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அவருடைய புகழாரங்கள் தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு தவிர்த்து, அந்த இடத்துல வந்து என்ன கருத்து ரீதியாக பேச முடியுமோ, என்ன வந்து சட்டசபை மாண்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அரசியல் மாண்பு இருக்குது. நார்மலாகவே சட்டசபையில் எப்படி நம்ம எவ்வளோ பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்துருப்போம், அப்படி ஜாம்பவான்கள் எல்லாருமே, அரசியல் ஜாம்பவான்கள் உட்கார்ந்த அந்த அரங்கத்தில் ஒரு தேவையில்லாத தன்னை ஒரு நடிகன் அப்படின்றத அப்படியே வெளிப்படுத்தி காட்டுறாரு. எந்த முதலமைச்சருக்கான எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு முதல்வர் தான் இன்னைக்கு இருக்க திரு ஜோசப் விஜய் அவர்கள். என்ன அப்படின்னா, அவருடைய ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், அவருடைய பேச்சாக இருக்கட்டும், எல்லாமே சினிமா பாணியில் தான் இருக்குது. அரசியல் ரீதியாவோ இல்லை அரசியல் தலைவருக்கு உண்டான எந்த ஒரு வெளிப்பாடோ அவர்கிட்ட கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான், ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான், அவருடைய புகழாரங்கள் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கு. அவர் உச்சி குளிர பண்ணுறது தான் வந்து இந்த அமைச்சர்களுடைய வேலையாகவே வந்து சட்டசபையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இவங்க தாவேக அரசு பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி பிரச்சார நேரத்துல எடுத்து வச்ச மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, திமுக வந்து ரொம்ப கஜானாவை காலி பண்ணிடுச்சு, பெரிய நம்மளெல்லாம் திவால்ல விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன் வச்சுட்டு வந்தாங்க. ஆட்சி பொறுப்பேற்றாங்க. ஆட்சி பொறுப்பேற்று இதுவரைக்கும் திமுக அரசு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி எந்த அரசும் பண்ணாத அளவுக்கு ஜஸ்ட் 2.5 மாசத்துல 20,000 கோடி கடன் இவங்க வாங்கினாங்க. அதோட நிக்காம இப்ப அடுத்ததா வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு வந்து 1,22,000 கோடி கடன் வாங்க போறோம்னு சொல்லிட்டாங்க. அவங்களேவும் ஒத்துக்கிறாங்க, இந்த கடனை வந்து அடுத்த 50 வருஷத்துக்கு நம்ம அடைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க பிரச்சார நேரத்திலேயே இவங்களோட டீம் எக்கனாமிஸ்ட் இருந்திருக்காங்க, அரசியல் ஆலோசகர் இருந்திருக்காங்க, இவங்களுக்கு ஜோதிடர் இருந்திருக்காங்க. இவ்வளோ டீம் ஒர்க் பண்ணியுமே இதை கணிக்கலையா? இதுக்கு வெல் பிளானிங் இல்லாம தான் இவங்க பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி வந்திருக்காங்களா ஆட்சிக்கு? இவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு ஒரு பொய்யான, அதாவது போலி பிம்பம் தான். நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல ஜிடிபி க்ரோத் பற்றி இந்த முதலமைச்சருக்கும் நிதி அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் இதை பற்றி ஏதாவது ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஏன் அப்படின்னா, ஜிடிபி க்ரோத் டபுள் டிஜிட்டில் வந்து இதுவரைக்குமே கலைஞர் அவர்கள் பண்ணதுக்கு அப்புறம் யாரும் பண்ணாத ஒரு புரட்சி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து டெப்ட்னு பார்க்க முடியாது. அப்படியே இருந்தாலும் வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று விட்டாங்க இல்லையா, அந்த வெள்ளை அறிக்கையில் அவங்களே அவங்களுடைய வாயால் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட், அதே நிதியமைச்சர் தான் சொல்கிறாரு. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா, தேவையில்லாத கடன் எதுவும் வாங்கப்படவில்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டு, எல்லாம் வந்து பெர்மிஷன், வித் பெர்மிஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷனோட தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க.
ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த கவர்மெண்ட் வந்து இவ்வளோ கடன் வாங்கினாலுமே இவ்வளோ ஒரு growth-அ கொடுத்துருக்கு. ஸோ வந்து growth காட்டாமல் வெறும் டெப்ட்லேயே இருக்குது அப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரியான எல்லா ஒரு ஸ்டாண்டர்ட்லையும் நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க வாங்கின கடன் அப்படின்றது எதற்கான கடன், அதாவது இவங்க காட்டின கணக்கு வந்து எதை பேஸ் பண்ணி காட்டுறாங்கன்றது புரியல. ஏன்னா எந்த ஒரு growth-உம் கிடையாது, புதிய திட்டங்கள் ஒன்றும் கொண்டு வரல, ஸ்டிக்கர் மட்டும் தான் வந்து ஒட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இவ்வளோ கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் என்ன? என்னுடைய கேள்வி அதுவாக தான் இருக்குது. நிதியமைச்சர் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அவருக்கு வந்து பேப்பரை பார்த்து படிக்கிறதுக்கே வந்து முடியலை, எல்லாம் தப்பாக வாசிச்சுட்டு இருக்காரு. அவங்கள சுற்றி இத்தனை பேர் கைடன்ஸ் பண்ண இருக்காங்க. புதிய அரசு தான், புதிய முதல்வர் தான், புதிய அமைச்சர்கள் தான் இருப்பினும் அவங்கள கைடன்ஸ் பண்ண ஒரு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் பேர் வந்து முன்னாடியே வந்து வெல் ட்ரைன்டு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணும்னு. ஸோ இருந்தும் இல்லாத ஒரு சூழல் தான் அவங்களுடைய சுச்சுவேஷனில் நிலவி கொண்டிருக்கு. இது எந்த மாதிரியான ஒரு கடன் அவங்க இப்போ வரைக்கும் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதுக்கு எந்த ஒரு சாட்சியுமே இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க, புதிய திட்டங்கள் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த கவர்மெண்ட்டோட நடவடிக்கை. ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பயங்கர வாக்குறுதிகள், பயங்கர ஒரு என்கரேஜ்மெண்ட், மக்களுக்கு ஒரு ராங் ஃபால்ஸ் போர்ட்ரேயல் கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எவ்வளோ எதிர்பார்ப்பு, அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு எவ்வளோ எதிர்பார்த்து இருந்திருக்கும், ஃபுல்லாக ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது இருந்திருக்கு. அப்போ சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று. இப்போயாவது மக்கள் அதை உணர்றாங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு யங்ஸ்டரா? இந்த விஷயங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு எதில் மிகவும் நீங்கள் கேட்ட பட்ஜெட் வந்து எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும், ஓட்டு போட்டவங்க எதிர்பார்த்துருப்பாங்க, எல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே எனக்கு என்ன ஆச்சரியத்தை கொடுக்குது அப்படின்னா, கல்வின்றது நம்ம முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். கல்வின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதில் திமுக எப்போவுமே ஒரே ஒரு நிலைப்பாடில் தான் இருக்கும், எல்லாருக்கும் கல்வி போய் சேரணும் அப்படின்றதுல. ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் கடந்த நம்ம அரசு என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு. இடைக்கால பட்ஜெட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா வந்து 48,534 கோடி நம்ம ஒதுக்கணும் இல்லைங்களா. ஆனால் இது வந்து பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அரசு எவ்வளோ ஒதுக்கியிருக்கு அப்படின்னா 44,527 குறைச்சிருக்காங்க. ஸோ இதையே நம்ம வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதெல்லாமே வந்து எது தேவையோ, இப்போ ஒரு சவரன் நகை யாருக்காவது தேவையா? கிடையாது, கல்வி தான் முக்கியம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் நிதி ஒதுக்கும் பொழுது அடிப்படை கல்வி தான் ரொம்ப முக்கியம், அதுக்கே ஒதுக்கலை. நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா உயர்கல்வித்துறை, அதில் எவ்வளோ நம்ம கடந்த ஆட்சியில் இடைக்கால பட்ஜெட் நம்ம எவ்வளோ ஒதுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,505 கோடி. ஆனால் இவங்க எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 8,393 கோடி. இதுலேயும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதுலேயும் குறைச்சி தான் இருக்காங்க. ஏன் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கல்விக்கான நிதி ஏன் குறைக்கிறாங்கன்றது தான். தேவையில்லாத திட்டங்களை தவிர்த்து கல்விக்கான இதுவை இவங்க உயர்த்திருக்கலாம்ல. இதுவே நமக்கு தெரியுது, கல்விக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க வாயில சொல்லிட்டோமேன்றதுனால ஒரே ஒரு திட்டத்தையாவது பண்ணணுன்றதுனால அந்த ஒரு சவரன் நகை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த பட்ஜெட் நீங்க கேட்ட மாதிரி அதிருப்தியை தான் கொடுக்குது, யாருக்குமே திருப்தி கிடையாது. அவர் சொன்ன எந்த ஒரு விஷயமுமே வந்து அவரால் முழுசா பண்ண முடியாது. ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதிகள் அந்த மாதிரி ரொம்ப ஹைப்பாக கொடுத்துட்டாரு. ரொம்ப வந்து இதெல்லாம் நடத்த முடியுமான்னு நமக்கு அப்போவே ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு அரசியல் தெரியும்ன்றதுனால வந்து இது நடத்த முடியாது, இம்பாசிபிள்ன்றது தெரியும். சில கூட்டம் வந்து கண்மூடித்தனமாக அவரை நம்பக்கூடிய ஒரு ரசிக கூட்டம் இதெல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு மன இதில் இருந்ததுனால அவங்களுக்கு எதையும் யோசிக்க முடியாமல் அதை நம்பியிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அதிருப்தி தான் இது. ஓகே, ஒரு ஆட்சியை பற்றி விமர்சித்து பேசுகிற உரிமை வந்து ஜனநாயக ரீதியாக எல்லாருக்குமே இருக்குது. இவங்களை விமர்சித்து பேசுகிற யாராக இருந்தாலும், முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும், திமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும், சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்களா இருந்தாலும், ஒரு சாமானிய மனிதர்களாக இருந்தாலும், இவங்களை பற்றி விமர்சித்து ஒரு போஸ்ட் போட்டால் கூட அவங்கள கைது பண்ணுற நடவடிக்கை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதை சட்டப்படி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ நம்ம ஆட்சியில் வந்து எவ்வளோ அவதூறுகள் இவரே பேசியிருக்காரு. முதலமைச்சர் வந்து எவ்வளோ ஒரு தரக்குறைவாக பேச முடியுமோ பேசியிருக்காரு. கரூர் இன்சிடென்ட் தெரியும். இவ்வளோ விஷயங்கள் இருந்துமே நம்ம அவரை வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு அரசியல் மெச்சூரிட்டியோட நம்ம டீல் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். அடுத்த மாநில தலைவர்களும் சரி, உலக நாட்டில் இருக்க தலைவர்களும் சரி, முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஐயா ஸ்டாலினை பார்த்து வியக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ ஒரு அரசியல் மாண்பா, இவ்வளோ ஒரு தாழ்மையா, பொறுமையா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவர் அவதூறாக பேசும் பொழுதும் மேடையாக ஏறினாங்க. அவரை பற்றி முழுமையாமே வந்து பொய்யான விமர்சனங்கள் தான் விமர்சிச்சாங்க. இப்போ முதலமைச்சராக இருக்கவரும் அப்படிதான் விமர்சனம் பண்ணாரு. அதனால மட்டும்தான் இன்னைக்கு அவர் சிஎம் சீட்லயும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலுமே அவர் கைது நடவடிக்கைன்ற இடத்துக்கு போல. இத்தனைக்கும் அவர் சப்போர்ட் பண்ணி கரூர் இன்சிடென்ட்ல வீடியோ ஒன்று போட்டாரு. அதையுமே இந்த முதலமைச்சர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரியான ஒரு பொய்யான ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சாரு. இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா, ரீசெண்ட் டேஸ்ல நாங்க ஃபேஸ் பண்ணது, நம்ம டிஎம்கே லீகல் விங் சைட்ல இருந்து ஃபேஸ் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா,
அவரை பற்றி விமர்சித்தாலே வந்து கைது நடவடிக்கைக்கு இறங்கிடுறாங்க. அந்த ஒரு போஸ்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வினோத் அப்படின்ற நம்மளுடைய பொலிட்டிக்கல் மாப்பிளை பேஜ் ரன் பண்ணுறவரை பார்த்துருப்பீங்க. அவரையுமே வந்து அவர் எதுவுமே போடல, திமுக ஆட்சி நடந்தால் ஊழல், தாவேகா ஆட்சியில் நடந்தால் தவறா அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இதுக்கு கைது நடவடிக்கையா? இது என்ன ஒரு தவறான விஷயம் இருக்கு? அப்போ எந்த அளவுக்கு ஒரு வன்மமான இந்த அரசு வந்து செயல்படுதுன்றதை நம்ம பார்க்கணும். அவரை வந்து நிறைய பேர் அன்பானந்தம் அவர்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய விமர்சனம் வந்து தனிப்பட்டவர்களை தாக்குற மாதிரி இருந்தாலும் அவர் ஏன் அதை பேசினாருன்னா, சட்டசபையில நீங்க தரைக்குறைவா பேசியிருக்கீங்க எங்களுடைய முன்னாள் முதல்வர், எங்களுடைய கழக தலைவர் அவர்களை. இதை வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடா ஒரு இளைஞர் பேசினதுக்கே கைது நடவடிக்கை இரவோடு இரவாக. நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆட்சியில உங்களுடைய எம்எல்ஏஸ், உங்களுடைய மினிஸ்டர்ஸ் ஓப்பனா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, பவுடருன்றாங்க, மாத்திரைன்றாங்க. அப்புறம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்க ஸ்ரீவைகுண்டம் இஷ்யூவா இருக்கட்டும், ஆலந்தூர் இஷ்யூவா இருக்கட்டும், அவங்களுடைய அமைச்சர்களே பாலியல் வழக்குகள்ல குற்ற வழக்குல ஈடுபடுறாங்க. அந்த கட்சி பெண்களே புகார் கொடுக்கும் பொழுது புகார் கொடுக்குறவங்க எல்லாம் கட்சியை விட்டு தூக்குறாங்க. ஆனா அவங்க மீது ஒரு நடவடிக்கையும் இப்போ வரைக்கும் எடுக்கப்படலை. இதுக்கு மேல என்ன ஒரு அவலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அவங்கள பாதுகாக்கிறாங்க. என்ன ஒரு அவசியம்? அதுதான் வந்து இந்த அரசினுடைய ஒரு ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி த்ரெட்டன்ஸோ சம்திங் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டு தான் இருந்தாலும் நம்மளுடைய லீகல் விங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. எத்தனை கைது நடவடிக்கைகள் எடுத்தாலும் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்க தான் செய்வோம். அதுதான் எதிர்க்கட்சியினுடைய வேலையும் கூட. இப்போ முதலமைச்சர் கீழே இருக்க துறைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை குளறுபடி நடக்கும் பொழுது அதுக்கு முதலமைச்சர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரு. அட்லீஸ்ட் அவருக்கு அலாட் பண்ணியிருக்க துறைக்கான பதிலையாவது சொல்லணும்னா சொல்ல மாட்டார், அமைதியா இருக்காரு. இவரை டிஃபெண்ட் பண்ணி மற்ற அமைச்சர்கள் தான் வந்து ஒரு பொறுப்பில்லாத ஒரு பதில்களை சொல்லுவாங்க. அதுவும் ரீசெண்டா வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் எதுக்கு பேசணும், நாமளே பேசலாம், அவரை பேசவே நம்ம விடக்கூடாதுன்னு வேற ஒரு பேட்டிலாம் கொடுக்குறாரு. இதை பத்தி உங்களோட பார்வை என்ன? பேசவே விடக்கூடாது அப்படின்னா நான் என்ன கேட்குறேன்னா, எப்போ பேசினாரு? நீங்கள் பேச விடாமல் இருக்கிறதுக்கு அவர் எப்போவுமே பேச மாட்டார். மௌன விரதம் மாதிரி தான் இருப்பார். வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹீரோயிசம்லாம் வேற மாதிரி இருக்கும். சட்டமன்றத்துக்கு சட்டசபைக்கு வந்தார்னா மட்டும் ஏதோ ஒரு இடத்துக்கு போன மாதிரியா அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணம், அவருடைய இது எல்லாம் எங்கே இருக்குன்னு, உடல் பொருள் ஆவிலாம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஒரு விஷயத்தில் தான் அவருடைய நிலைப்பாடு இருக்குது. அவர் வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்ன மாதிரி பேச விடக்கூடாது அப்படின்னா அவர் இது வரைக்கும் பேசலை, இனிமேலும் பேச போகிறதில்ல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு ஒதுக்கப்பட்ட பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்காவது அவர் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி பேசலாம். கடந்த நம்ம ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து யார் கேள்வி கேட்டாலும் அவர் எழுந்து பதில் சொல்லுவார். அவருக்கு அந்த தெம்பு இருக்குது, திராணி இருக்குது, துணிச்சல் இருக்குது. அதுக்கான சரியான பதில் மாண்போடு சொல்லுவார். இதுதான் வந்து நம்மளுடைய முதலமைச்சர். இன்னைக்கு இவர் வந்து ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் பேசுவேன்னு இருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் இன்னும் நடிகர் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் என்றைக்குமே வந்து ஒரு முதலமைச்சராக வர முடியாதோ, அப்படி ஒரு நிலைக்கு இவர் வர அதுக்கான ஒரு தகுதி அவருக்கு இல்லையோன்ற மாதிரி தான் எனக்கு இந்த ஆதவர்ஜுனா பேசுனதை வச்சு எனக்கு தோணுது. கண்டிப்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தூறி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நன்றி மேம்.